ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு செல்வம் சேர்ப்பதற்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு நிறைய ஒரு தாட் வரும். பட் அது எல்லாமே வந்து பொய் அப்படின்னு சொல்லி, அந்த தடைகளை எல்லாம் உடைத்து நாம எப்படி வெளிவரணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி புரிய வைக்கும்போது, சில எக்ஸாம்பிள்ஸோட நமக்கு புரிய வைக்கும்போது நமக்கு புரிய வருது. என்னடா இவ்ளோ விஷயங்கள் இருக்கா? நம்ம செல்வம் சேர்ப்பதற்கும், ஒரு சில சாதனைகளை படைப்பதற்கும் இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. வியாபாரத்தில் வெற்றி பெற, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ல வெற்றி பெற, அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே இந்த சிந்தித்து பாரு செல்வந்தனாக புத்தகத்துல நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இந்த அச்சம் தரும் 6 பிசாசுகள் அப்படின்றது வந்து லைஃப்ல எல்லாருக்குமே இத ஃபேஸ் பண்ணி தான் வருவாங்க. ஒரு சிலர் இத ஃபேஸ் பண்ணி அங்கேயே ஸ்ட்ரக் ஆயிருவாங்க. ஒரு சிலர் இத ஃபேஸ் பண்ணி நெறைய பேர் இதுலருந்து மீண்டு வந்து வெற்றி பெறுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாரும் இதுலருந்து மீண்டு வந்து இந்த மாதிரி எந்த அச்சங்கள் நம் மனதில் தோன்றினாலும், அதையெல்லாம் மீண்டு நம்ம சாதனைகள படைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே. அடுத்து முதுமையை பற்றிய அச்சம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 30 பிளஸ் ஆயிருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு